இப்போ நல்லா பாருங்கள், கவனிங்க. இதில் என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள். அதாவது ஒரு கணக்கு கேட்டிருக்கான். கேல்குலேட்னா கணக்கீடு செய்கள். எதை த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அப்போ எத்தனை எலக்ட்ரான் இருக்குது என்பதை கணக்கிடுக அப்படின்றான். எதில் இன் 1 கூலம் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றான். இப்போ ஒரு ஆட்டத்திலேருந்து இன்னொரு ஆட்டத்துக்கு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா அந்த போன இடத்துல வந்து நெகட்டிவ் சார்ஜாக தான் இருக்கும், ரைட்டா? அந்த நெகட்டிவ் சார்ஜ் உள்ள ஒரு கூலுமில் நெகட்டிவ் சார்ஜில் உள்ள இது எலக்ட்ரான் எத்தனை இருக்குதுன்னு கணக்குன்னு சொல்கிறான். உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளுங்களேன். அதாவது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு சார்ஜ் அப்படி மினிமம் சார்ஜ், ஒரு சார்ஜ்னா மின்சாரம் குறைந்த அளவு மின்சாரம் எவ்வளவுன்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. குறைந்த அளவு மின்சாரம்ன்றது மொத்தம் 3 இருக்குது. இ மைனஸ் இ ப்ளஸ், ரைட்டா? இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. இ மைனஸ் இ ப்ளஸ். அப்போ என்னது, குறைந்த அளவு ஒரு பொருளில் எவ்வளோ மின்சாரம் இருக்குது. ஒன்று அது நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை பாசிட்டிவாக இருக்கலாம், ரைட்டா? பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் சார்ஜாக இருக்கலாம், ரைட்டா? ரெண்டில் ஒன்று தான் இருக்கும், ரைட்டா? அப்போ குறைந்த அளவு மின்சாரம்ன்றது எவ்வளவு? 1.6 × 10⁻19 கூலும். இதுதான் குறைந்த அளவு மின்சாரம். இதுக்கு கீழே குறைந்த அளவு மின்சாரம் கிடையாது, ரைட்டா? இப்போ ஆட்டம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால எலக்ட்ரான் ஒரு ஆட்டத்திலேருந்து இன்னொரு ஆட்டத்துக்கு மாறுறதுனால அப்போ குறைந்த அளவு மின்சாரம் இவ்வளோ தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒன்று எலக்ட்ரான் இந்த ஆட்டத்தில் அங்கே ஒரு எலக்ட்ரான் இந்த ஆட்டத்திலேருந்து அந்த ஆட்டத்துக்கு போயிடுச்சுன்னா அது நெகட்டிவ் சார்ஜ். அது நெகட்டிவ் சார்ஜ் எவ்வளோ இருக்கும்? -1.6 × 10⁻19 C இருக்கும். அப்போ அதில் மைனஸ் இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு இதில். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். ஒரு எலக்ட்ரானை போனால் பாசிட்டிவ் சார்ஜ் தானே, ஒரு புரோட்டான் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா எலக்ட்ரானை விட. அப்போ இதில் என்னது? +1.6 × 10⁻19 கூலும். அவ்வளோதான். இதில் ப்ளஸ்ட்டு, அதில் மைனஸ். ஏன்னா இதில் ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது ப்ளஸ்ட்டு, அதில் ஒரு எலக்ட்ரான் கூட இருக்குது மைனஸ், ரைட்டா? இது 2 எலக்ட்ரான் போயிடுச்சப்பா இங்கேருந்து அங்கே. அப்படின்னு என்னது? 2ன்னு போடணும். 2 × 1.6 × 10⁻19 போடணும். அதில் மைனஸ். இங்கே 2 புரோட்டான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ப்ளஸ்ஸு 2 × 1.6 × 10⁻19 கூலும்னு சார்ஜ். இவ்வளோ சார்ஜ் கூட இருக்குது. இப்போ 10 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா 2க்கு பதில் 10 போட்டுக்கணும். 10 × 1.6 × 10⁻19 C போட்டுக்கணும், ரைட்டா? இதில் நல்லா கவனிங்க. அவன் என்ன சொல்கிறான்? ஒரே ஒரு கூலுமில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குதுன்னு கேட்குறான். அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? E பொதுவான ஒரு சார்ஜ் E 1.6 × 10⁻19 ஏற்கனவே படிச்சிருக்கோம். -19 Cன்னு கேட்குறான். அப்போ சியை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு என்ன வரும்? நீ பார்க்கலாம் எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். எவ்வளோ ஒரு கூலுமில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது அதுக்கடுத்து நம்ம ஒரு ஆட்டம் தான் இருக்குமா ஒரு ஆப்ஜெக்டில்? ஏகப்பட்ட ஆட்டம் இருக்கும் இல்லையா? அப்போது இப்போ ஒரு ஊசின்னு எடுத்துக்கோ. ஊசிக்குள்ள ஏகப்பட்ட ஆட்டங்கள் இருக்கும். அதில் ஒவ்வொரு ஆட்டத்திலேருந்து எலக்ட்ரான் பிரிஞ்சு போகுதுன்றபோது எல்லா ஆட்டத்திலேருந்து பிரிஞ்சு போகும். அப்போ எத்தனை ஆட்டம் இருக்கோ அந்த ஊசிக்குள்ளே எத்தனை ஆட்டம் இருக்குன்றதை பார்க்கணும். அதில் ஒவ்வொரு ஆட்டத்திலும் ஒன்று போச்சுன்னு சொன்னால் அப்போ எத்தனை எலக்ட்ரான்? இப்போ 100 ஆட்டம் இருக்குன்னா ஒவ்வொரு ஆட்டத்திலும் ஒரு எலக்ட்ரான் பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா 100 × Eன்னு போடணும். இத்தனை எலக்ட்ரான் பிரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லணும். அதுதான் N. அப்போ அந்த Qன்றது என்ன? சார்ஜ் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட், ரைட்டா? அந்த ஆப்ஜெக்டோட சார்ஜ், ரைட்டா? அதான் ஃபார்முலா சொல்லியிருந்தேன். Q NE. ஈன்றது என்னது? சார்ஜ். ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ், ரைட்டா? அப்போ Nன்றது என்னது? அதேமாதிரி எத்தனை எலக்ட்ரான் போச்சோ அதை அந்த இடத்துல அத்தனை Nக்கு பதில் அதை போட்டுக்கணும். 10 எலக்ட்ரான் போச்சா அந்த Nக்கு பதில் 10. ஒரு எலக்ட்ரான் போச்சா Nக்கு பதில் 1. அப்போ அதான் மொத்த சார்ஜ் Q அப்படிம்பாங்க, ரைட்டா? அதுதான் போட்டிருக்கான் ஃபார்முலாவில். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு கூலம் தான் அவன் கேட்குறான். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு கூலுமில் எவ்வளோ சார்ஜ் எலக்ட்ரான் இருக்குதுன்னு கேட்குறான், ரைட்டா? அப்போ Q ஒரு கூலம். இதே 10 கூலுமில் எவ்வளோ எலக்ட்ரான் கேட்டால் Q 10 Cன்னு போடணும், ரைட்டா? இப்போ காமன் ஃபார்முலா என்ன சொல்லுது? Qன்னா ஒரு பொருளோட மொத்த சார்ஜ் எவ்வளவு? Q மொத்த சார்ஜ். ஒரு பொருளோட மொத்த சார்ஜ் Q Nன்றது என்னது? அதில் எத்தனை எலக்ட்ரான்கள் போச்சோ அத்தனை எண்ணிக்கை. அந்த பொருளை விட்டு எத்தனை எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சோ அத்தனை எண்ணிக்கை, ரைட்டா? அதுதான் N. அப்போ Eன்றது என்னது? ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ். 1.6 × 10⁻19 கூல். ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ். அதே மாதிரி Nன்றது அதே மாதிரி எத்தனை எலக்ட்ரான் போச்சோ சொன்னால 10 எலக்ட்ரான் போனால் அந்த Nக்கு பதில் 10. அப்போ Eன்னு என்னது? ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ். ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் என்னது? 1.6 × 10⁻19 C.
இதே இது புரோட்டான் போகாது எப்பயுமே, எலக்ட்ரான் தான் போகும். ஆனால் புரோட்டானோட சார்ஜ் பாசிட்டிவ் ஆயிரும். ஒரு எலக்ட்ரான் போனாலே பாசிட்டிவ் ஆயிரும் இல்லையா, அதை ப்ளஸ் 1.6 × 10⁻19 சின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ ஒரு கூலமில் தான் கேட்குறான். அப்போ எண்ணுக்கு பதிலாக 1 தானே. அப்போ Q = என்னது, ஒரே ஒரு கூலம். எண்ணுக்கு பதிலாக 1, ஈக்கு பதிலாக 1 தான். ஏன்னா ஈக்கு பதிலாக எதுக்கு 1ன்னு சொல்கிறான், ஒரு எலக்ட்ரான் தானே. அப்போ 1C, எண்ணு 1 தான், ஒரு எலக்ட்ரான் தான் போயிருக்கு. அப்போ சிஏ 1 தான். ஈக்கு பதில் என்ன போடுவேன், சி தான் கூலும், 3 கூலும் தான் இருக்கும். அப்போ ஒரு கூலும்க்கு எவ்வளோ இருக்குன்னு கேட்குறான். அப்போ ஃபார்முலா என்னது, அக்கார்டிங் டு த குவான்டிசேஷன் ஃபார்முலா என்ன சொல்லுது, ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். குவான்டிசேஷன் ஃபார்முலா ஆஃப் சார்ஜ். சார்ஜ் எப்படி போகும், மடங்காக தான் போகும். ரைட்டா? 1.6 × 10⁻19 சியாக தான் போயிட்டுருக்கும், மல்டிபிள். இதோட 2 × 1.6 இல்லை 3 × 1.6 × 10⁻, இல்லை 10 இப்படி தான் போயிட்டுருக்கோம். 1.5 2.5 போகாது. ரைட்டா? 1.5 எலக்ட்ரான் 2.5 எலக்ட்ரான்லாம் போகாது. ஒரு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் 3 எலக்ட்ரான் இப்படி தான் போகும். 1.5 எலக்ட்ரான் போகுதுன்னா அப்படி இப்படி எலக்ட்ரான் கட் பண்ணி அனுப்புறது. ஆனால் ஒரு எலக்ட்ரான் சார்ஜ் 1.6 × 10⁻19 சி. அப்போ 2 எலக்ட்ரான் போச்சுன்னா 2 × 1.6 × 10⁻C. ரைட்டா? இப்போ பாரு, ஃபார்முலா என்ன சொல்லுது, Q = NE. ரைட்டா? அப்போ என்னன்றது ஒன்று தான், ஒரு எலக்ட்ரான் தான். அப்போ ஈன்றது அதனோட ஒரு எலக்ட்ரான் போயிருக்கு. ரைட்டா? ரைட். நல்ல பார்த்து இப்போ ஒரு கூலும் தான் கேட்குறான். அப்போ Qன்றது என்னது, Q = ஒரு கூலுமில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு கேட்குறான். அப்போ Q = 1C. ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறது, ஸோ த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 கூலும் ஆஃப் சார்ஜ். அதானே Q = 1C என்னது, நான் என்ன கேட்குறான், ஒரு கூலும் சார்ஜில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குன்னு. அதை Q = 1C. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அந்த கூலும் ஒரு கூலும் சார்ஜில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 கூலும் ஆஃப் சார்ஜஸ் எப்படி இருக்கும், நீ இந்த ஃபார்முலாவுக்கு வா. Q = NE. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தானே பார்க்கணும். அப்போ என்னு மட்டும் தனியாக எடுத்துக்கோ. அப்போ Q/E வந்துடும். ரைட்டா? Q/E வந்துருச்சுன்னு சொன்னால் Qன்றது என்னது போட்டிருக்கான், ஒரு கூலுமில் தான் கேட்டிருக்கான். Qக்கு பதிலாக 1Cன்னு போட்டுக்கோ. அப்போ இது என்னது, கீழே என்னது இ என்னது, ஏற்கனவே பெர்மனண்ட்டாக சொல்லியிருக்கோம். 1.6 × 10⁻19 சொல்லியிருக்கோம். ரைட்டா? அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. இது சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், 6.25 × 10⁻+18 எலக்ட்ரான்ஸ் வரும். இது எப்படி வந்தது, இது எப்படி கழிச்சிங்கன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை, சிம்பிள் லாஜிக். இங்கே பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த 10⁻19 இருக்கு இல்லையா, இது மேலே போயிடும். அப்போ போன என்னது, +19 ஆயிரும். அவ்வளோதானே. கீழே உள்ள கீழே உள்ள 10⁻19 மேலே கொண்டு போயிடும். மேலே கொண்டு போயிட்டு என்ன ஆகும், 1 × மேலே 1C இருக்குது, 1 × 10⁻+19 வந்துடும். கீழே உள்ள -19 மேலே கொண்டு போயிட்டேன்னா மேலே என்ன வரும், 1 × 10⁻19. அப்போ 1 × 10⁻19 போட்டாலும் சரி, நீ போடாமல் விட்டாலும் சரி. ரைட்டா? அப்போ வெறும் 10⁻19 +19 மேலே போச்சுன்னா +19 ஆகும். பை கீழே என்ன இருக்குது, 1.6 தான் இருக்குது. இந்த இப்போ நான் எழுதியை காமிச்சிடுறேன். இப்போ மேலே என்ன இருக்கும், 10⁻+19 மேலே போயிடுச்சா 19. அப்போ டிவைடட் பை கீழே எனக்கு 1.6 இருக்குது. இதை நம்ம வகுக்கணும். 1.6 இருக்கா, இது எப்படி வகுப்பேன் அப்படின்னா, மேலே 10⁻+19 கீழே உள்ள 19 மேலே போயிடுச்சு. அப்போ கீழே என்ன இருக்குது, 1.6 இருக்குது. இப்போ மேலே 100ஆல் பெருக்கு, கீழே 100ஆல் பெருக்கு. ரைட்டா? கீழே இல்லை, மேலே 10 கீழே 10. ஏன்னா அந்த 1.6 வந்து 16 மாற்றணும். அப்போ தான் உனக்கு ஈஸியாக இருக்குது பெருக்கிறதுக்கு, வகுக்கிறதுக்கு. ரைட்டா? அப்போ 10ஆல் இது கீழே பெருக்கிட்டேன்னா மேலே 10ஆல் பெருக்கணும்ல. அப்போ மேலே என்ன இருக்குது, 19 இருக்குது. அப்போ இன்ட்டு ஒரு 10ஆல் மேலே பெருக்கிக்கும். அப்போ கீழே 10ஆல் பெருக்கணும். இன்ட்டு 10ஆல் பெருக்குனா மேலே 10ஆல் பெருக்கிட்டேன். அப்போ என்ன ஆகும், ஏற்கனவே 10⁻+19 இருக்குது. இது 10⁻1. அப்போ மேலே என்ன வருது, 10⁻20 வந்துருச்சா. அப்போ 10⁻20 டிவைடட் பை என்ன இருக்கும், இங்கே கீழே 1.6 × 10. அப்போ 1.6 10ஆல் பெருக்குனா என்ன ஆகும், 16. கீழே என்னது 16 வந்துருச்சு. அப்போ இப்போ எப்படி என்ன இருக்குது, மேலே 10⁻20 இருக்குது, கீழே 16 இருக்குது. ரைட்டா? இப்போ நம்ம எப்படி இதை வகுக்கணும் அப்படின்னு அடுத்த ஸ்டெப் சொல்லிட்டேன். அடுத்து மேலே 10⁻20 இருக்குது, கீழே 16 இருக்குது. இப்போ அது அப்படி 16 இருக்கட்டும். மேலே உள்ள 10⁻20 100 × 10⁻18 எழுதலாமா. 10⁻20 தானே, அதில் 100 நான் வெளியில் எடுத்துடுறேன். 10⁻2 × 10⁻18
18. அப்போ 10⁻20 தானே, 10ல் 100 நான் வெளியே எடுத்துட்டா மீதி என்ன இருக்குது, 10⁻18 இருக்கும். ரைட்டா? அப்போ இந்த 100 10⁻18 எழுதிட்டு கீழே என்ன 16 இருக்கா, கீழே 16. ரைட்டா? கீழே 16 இருக்குது. ரைட்டா? இப்போது நீ வகுங்க. இப்போ 100ல் எத்தனை 16 போச்சு, எத்தனை 16 இருக்குது, 6 இருக்கா, 6 10 60, 6 6 36. அப்போ 96. இப்போ எத்தனை போகுது இங்கே பாரு, 6 6 36, 6 10 60, 96. அப்போ 6 மடங்கு 16 இருக்குது. அப்போ 6 போட்டாச்சு. அதுக்கடுத்து 4 இருக்குது. 100ல் 96 போக மீது 4 இருக்குது. 4ல் 16 வகுப்படுமா, வகுப்படாது. அப்போ புள்ளி வச்சுக்கணும். 6 புள்ளி, ஒரு சைவர் சேர்த்துக்கணும். 4 தான் மிச்சம் இருக்குது. அப்போ 4க்கு அடுத்து ஒரு சைவர் சேர்க்கணும். என்னது, புள்ளி வச்சுக்கணும். அப்போ சைவர் சேர்த்தா 40. அப்போ மீதி 40ல் எத்தனை 16 இருக்குது, 2 16, 32. மீதி எத்தனை, அப்போ 2 போட்டேன், 6.2. அப்போ 32 போக மீதி 8 இருக்குது. அப்போ 8க்கு அடுத்து மீதி 8ல் 16 போகுமா, போகாது. அப்போ ஒரு சைவர் சேர்த்துக்கிட்டேன்னு சொன்னால் 8 மீதி 12 12 அவன் 8. அப்போ சைவர் சேர்த்துக்கிட்டு என்ன ஆகும், 80. 80ல் எத்தனை 16 இருக்குது, 5 10 50, 5 30. அப்போ சரியா போச்சா, 80 ஆச்சா. 6.52. ரைட்டா? 5 16 இருக்குது. 6.25 × 10⁻18 கூலும். 18 கூலும் இல்லை, எலக்ட்ரான். அதான விடையில் போட்டிருக்கான் பாருங்கள். 6.25 × 10⁻18 எலக்ட்ரான். இவ்வளோ தான். சரி, பார்த்துக்கோங்க.